Hi friends, welcome back to our channel. Our channel name is Easy English and Max with me, Lata. And another channel is Universal Temple Organization TV, UTO Space TV. So friends, please subscribe and support me. Today we are going to see about Dr. APJ Abdul Kalam sir's inspirational life history. It is motivated to everyone, friends. He was born on 15th October 1931. 15th October 1931, Rameshwaram. His mother was a housewife. His father owned a ferry that took Hindu pilgrims back and forth between Rameshwaram and Dhanushkodi. Kalam sir was youngest of four of his brothers, and in his childhood he was very bright in his studies, and he spent hours and hours in his studies, especially in mathematics, and he was a very hard-working person too in his childhood. And then he completed his school education in Squads High Secondary School, BSc Physics in St. Joseph's College in Trichy. Then MIT Madras, he completed his aerospace engineering. Then he worked as a scientist in DRDO, Defense Research and Organization, Development Organization, ISRO, Indian Space Research Organization. He was called as a Missile Man of India. And then I list out his awards he has received in his life. In 1981, Padma Bhushan. In 1990, Padma Vibhushan. In 1997, the greatest civilian award, Bharat Ratna Award. And he is a recipient of several other awards, and he and a fellow of many other professional institutions too. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் 11வது இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பிறந்தது ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில், ராமேஸ்வரத்தில். அவர் பிறந்த தினம் 15 அக்டோபர் 1931 பிறந்திருக்காரு. ஸோ ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம். பார்க்குறதுக்கு நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஏழ்மையான குடும்பம்னா அவர் செய்தித்தாள்கள்லாம் விற்று அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் இருக்க வேலைகள் செய்வாங்க, குழந்தைங்களை கவனிக்கிறது தான். 4 அண்ணன் தம்பிகளில் இவர் தான் இவர் தான் கடைசி 4வது குழந்தை. ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு சின்ன படகு மாதிரி ஒன்று வச்சு ஹிந்து பில்கிரிம்ஸ், ராமேஸ்வரம், தனுஷ்கோடிக்கு வர யாத்ரீகர்கள் கோயில்களை தரிசனம் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்கள கூட்டு வர்றது அப்படின்றது தான் அவங்க வேலையாகவே இருந்துச்சு. ஆனாலும் இவர் நிறைய குழந்தையிலேருந்தே நிறையா படிப்பார். நிறையா படித்து அதுக்கப்புறமா ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்குவாட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். சின்ன வயசுலேயே நிறைய மணி நேரம் மேக்ஸ்க்காக அவர் செலவிட்டு மேக்ஸ் போடுவாராம். நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சொல்லுவாங்க. ஹி வாஸ் பிரைட், அதாவது ரொம்ப கூர்மையாக எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனே கற்றுக்கிற அளவுக்கு ரொம்ப சுட்டியாக இருப்பார் அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தார் திருச்சியில். எம்ஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தார். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட். தென் இஸ்ரோவில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் அவர் சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு. மேலும் மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, அதாவது ஏவுகணை மனிதன் அப்படின்றது அவருக்குள்ள ஒரு பெரிய பெருமை. நிறைய அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. 1981 பத்ம பூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 கிரேட்டஸ்ட் சிவிலியன் அவார்டு, நம்ம இந்தியாவில் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அவார்டு பாரத ரத்னா அவார்டாக அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெசிபியன்ஸ் ஆஃப் நிறைய ஆஃப் அவார்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு மீன குடும்பத்தில் பிறந்துட்டு இவ்வளோ அளவு சாதிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, கஷ்டம் வறுமைன்றது எல்லாருடைய குடும்பத்துலையுமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் பயணம் செய்துகிட்டே இருந்தோம்னா, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு நாள் உயர்ந்த நிலைமைக்கு வரும் அப்படின்றது தான் உண்மை. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட லைஃப் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம், ஒரு தீவில் பிறந்து இன்றைக்கி நாட்டையே ஆளக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார். அப்படின்றது காரணம் அவருடைய உழைப்பும் எல்லாத்துக்கும் மேலே விடாமுயற்சியும் மட்டும்தான். தொடர்ந்து அவர் விடாமுயற்சியோட போராடிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் சக்ஸஸ் ஆனார். அதான் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். டுடே one day we will achieve our targets, friends. Thanks a lot. Please watching my channel and subscribe channel. Thank you, friends. God bless you all. Myself Lata from New Peringalattur, Erikarai.